எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம இன்றைக்கி என்ன சமையல்னு போய் பார்க்கலாம். இன்றைக்கி நான் செய்ய போகிறது கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார். அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். துவரம் பருப்பு 200 கிராம், பூண்டு ஒரு 5-6 பல், ஒரு தக்காளிங்க, கத்திரிக்காய் முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம், 2 காஞ்ச மிளகாய் வச்சுருக்கேன். ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்து கரைச்சி புளி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி கொஞ்சம், 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், மஞ்சள் பொடி ஒரு 1/2 ஸ்பூன், மிளகாத்தூள் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன், கறிவேப்பிலை கொஞ்சம், பெருங்காயத்தூள் கொஞ்சம், உப்பு தேவையான அளவு, எண்ணெய். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். குக்கரில் அந்த பருப்பு, துவரம் பருப்பு சேர்த்துக்கோங்க. அதில் தக்காளி, அந்த பூண்டு, கொஞ்சம் மஞ்சள் பொடி, பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துருங்க. சேர்த்து பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றி குக்கர் மூடி போட்டு ஒரு 3லேருந்து 4 விசில் வச்சுருங்க. பருப்பு பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்திருக்கு பாருங்கள். நல்லா அதை அப்படியே ஒரு கரண்டியால் அப்படியே குழச்சி விட்டுருங்க. நல்லா கலக்கி நல்லா குழச்சிருங்க. கரைச்சி வச்ச புளி தண்ணியை அதில் ஊற்றிடுங்க. ஊற்றி அதையும் அதில் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுடுங்க. இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் கட் பண்ணி வச்ச கத்திரிக்காய் முருங்கைக்காய் காய போட்டுக்கோங்க. அதில் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்ச ஒரு வெங்காயம் அதோட அதிலே போடுங்க. ஒரு தக்காளி, கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டுக்கோங்க. மிளகாத்தூளுங்க, இது குழம்பு மிளகாத்தூள், மிளகாய் தனியாக மட்டும் போட்டு அரைச்சிது, 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உப்பு கொஞ்சம் போட்டு தண்ணி காய் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதில் தண்ணி ஊற்றிட்டு அதை ஒரு நல்லா கலக்கி விடுங்க. கலக்கி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வேக வைங்க. ஏன்னா அந்த மிளகாத்தூள் வாசனை போகணும். பாருங்கள், நல்லா கொதிச்சு அந்த ஸ்மெல் போயிடுச்சு பாருங்கள். அந்த மிளகா ஸ்மெல் போயிடுச்சு, மிளகாத்தூள் ஸ்மெல் கொஞ்சம் கூட இருக்காது பாருங்கள். காயும் நல்லா வெந்திருக்கு. இப்போ அந்த கலக்கி வச்ச மிக்ஸ் பண்ண பருப்பு இருக்குது இல்லைங்களா, அதை எடுத்து அதில் ஊற்றிடுங்க. அந்த காய்கறியில், வெந்த காய்கறியில் அதை ஊற்றிடுங்க. ஊற்றி நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுருங்க. அடுப்பில் ஸ்லோ தீயில் அது இருக்கட்டும். பேன் வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம், வெந்தயம், காஞ்ச மிளகாய் போட்டு தாளிக்கிறதுக்கு அதில் போட்டுருங்க. நல்லா நல்லா பொரியட்டுங்க. அப்படியே கடுகு செவந்துடுச்சு பாருங்கள். இப்போ வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. வெங்காயமும் தக்காளியும் சேர்த்து கொஞ்சம் அப்படி நல்லா வதக்குங்க. கறிவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் கொத்தமல்லி காம்புங்க, அதையும் போட்டு அதோட வதக்குங்க. போட்டு நல்லா வதக்கிடுங்க. கொஞ்சம் செவந்து வரட்டும் நல்லா. அது பாருங்கள், இந்த அளவுக்கு செவந்து வந்தால் போதும். அதை எடுத்து குழம்புல போட்டுருங்க. நல்லா போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. போட்டு இந்த சாம்பார் நல்லா அதில் போட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ இதை மூடி வைங்க. மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் இது கொதிக்கணுங்க. எப்போவும் செய்கிற சாம்பார் மாதிரி காய்கறிலாம் வதக்கியெல்லாம் செய்யாமல் இது காய்கறி கூட்டி வச்சு செய்கிறதுங்க. இந்த சாம்பார் வித்தியாசமாக இருக்கும். இது ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மேலே கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுருங்க. கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த டிஷ்ஷை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.